2002ல மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசின ஒரு வீடியோ இப்போ இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு சுங்கச்சாவடிக்கும் இன்னொரு சுங்கச்சாவடிக்கும் அதாவது டோல்கேட்டுக்கு இடையில 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். அப்படி 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்க டோல்கேட்ல அகற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி உள்ளூர் வாசிகளுக்கு டோல்கேட் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் இப்படி சொல்லியிருந்தாரு. இது 3 மாதங்கள்ல நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா 2022ல அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ 2024 இதுவரைக்கும் அவர் சொன்னதுல எந்த முன்னேற்றமும் ஏற்படல. பொதுவா இந்த நெடுஞ்சாலைகள்ல பயணம் செய்யறவங்களுக்கு சவாலான விஷயம் என்னன்னா இந்த டோல்கேட்ல பணம் செலுத்துறது. ஏன் அப்படின்னா ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட்டுக்கும் இடையில 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய டோல்கேட் 60 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா போரூர் டோல்கேட்டுக்கும் பரனூர் டோல்கேட்டுக்கும் இடையில 41.9 கிலோமீட்டர் தான் இடைவெளி. அதே மாதிரி ஆத்தூர் டோல்கேட்டுக்கும் விக்கிரவாண்டி டோல்கேட்டுக்கும் இடையில 48 கிலோமீட்டர் தான் இடைவெளி இருக்கு. இப்படி 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்க டோல்கேட்டை இன்னுமே அகற்றல. இதையெல்லாம் தாண்டி இப்ப டோல்கேட்ல கட்டணம் வசூல் செய்யறத எளிமையாக்குற வகையில ஜிபிஎஸ் நடைமுறைப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜிபிஎஸ் உங்களுடைய வாகனத்தை கண்காணிக்கும். நீங்க எங்க புறப்படுறீங்க, எங்க போய் சேர்றீங்க, அதுக்கு இடையில நீங்க எத்தனை என்ஹெச்ல பயணம் செஞ்சிருக்கீங்க அதை கணக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான சுங்க கட்டணத்தை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால டோல்கேட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்றது, அதே மாதிரி டிராஃபிக் ஜாம் ஆகுறது இதெல்லாம் நடக்காது அப்படின்றதுனால இந்த ஒரு ஜிபிஎஸ் முறையை கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜிபிஎஸ் முறையை கொண்டு வந்துட்டா சுங்கச்சாவடிகள் இருக்காது. அது மட்டும் இல்லாம சுங்கச்சாவடிகள்ல காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. 2008ல NH60 அப்படிங்கிற விதி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த விதிப்படி ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட்டுக்கும் இடையில 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். அதே மாதிரி அந்த 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்க உள்ளூர் வாசிகளுக்கு டோல்கேட்ல கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்ற ஒரு விதி கொண்டு வந்தாங்க. ஆனா அது அமல்படுத்தப்படலை. அதை அடிப்படையா வச்சுதான் 2022ல மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்க டோல்லாம் அகற்றப்படும், உள்ளூர் வாசிகளுக்கு டோல் கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த வீடியோ இணையத்துல வைரலா போறதால இதை எப்ப நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. நம்ம டோல்கேட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி டோல்கேட்டுக்கான சில விதிகளும் இருக்கு. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறையுடைய தகவலின்படி இந்த டோல்கேட்ல வசூலிக்கப்படுற கட்டணம் நெடுஞ்சாலையுடைய நீளம், அந்த நெடுஞ்சாலை இருக்க பாலங்கள், அதுல இருக்க சுரங்கங்கள் இதை பொறுத்து அந்த நெடுஞ்சாலையுடைய சுங்க கட்டணம் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நெடுஞ்சாலையில பயணிக்கக்கூடிய வாகனம், அந்த வாகனத்துடைய எடை, அந்த வாகனத்தால அந்த நெடுஞ்சாலையில ஏற்படக்கூடிய சேதம், அது தனிநபர் வாகனமா இல்ல வியாபார நோக்கத்துக்காக போற வாகனமா இதை பொறுத்தும் டோல்கேட்ல கட்டணம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. NHA விதிப்படி ஒரு டோல்கேட்ல நீங்க வெயிட் பண்ண வேண்டிய நேரம் 10 வினாடிகள் தான். அப்படி 10 வினாடிகளுக்கு மேல நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா நீங்க டோல்கேட் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி டோல்கேட்ல அதிகபட்சமே 100 மீட்டர் வரைக்கும் தான் வாகனங்கள் காத்துட்டு இருக்கணும். அதை குறிப்பிடுறதுக்காக ஒரு எல்லோ லைனும் போட்டு வச்சிருப்பாங்க. ஒருவேளை நீங்க இந்த எல்லோ லைனை தாண்டி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டோல்கேட்ல பணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு இந்த NHA விதிகள் சொல்லுது. 2022ல மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேசின வீடியோ இப்ப இணையத்துல வைரல் ஆகிறதால 60 கிலோமீட்டருக்குள்ள இருக்க டோல்லாம் கட்டாயம் அகற்றப்படணும். அது மட்டும் இல்லாம உள்ளூர் வாசிகளுக்கு டோல்ல இருந்து கட்டண விலக்கு அளிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 2022ல சொன்னது 24 ஆயிருச்சு. இது எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.